ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 எபிசோட்ஸில் வந்து நம்ம ஆவரேஜஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து சம்ங்கிற ஒரு குரூப்புக்கு போகிறோம். அந்த குரூப்லேயும் இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து சம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஃபங்க்ஷன் வந்து சம் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி அதோட நேமிங் இருக்குது. பட் அதில் வந்து நிறைய இன்பில்ட்டா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து கம்மிங் எபிசோட்ஸில் பார்க்க போறீங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சம் ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும், அதுக்குள்ள மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்குன்னு இருக்கு. அதில் இஃப் கண்டிஷன்லாம் கூட அதிலே இருக்கு. ஸோ வந்து இஃப்க்கு தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லாமல் சம் ப்ராடக்ட்லேயே வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அதிலே இருக்கு. ஸோ அதோட யூசேஜ் நம்ம பிரைமரி யூசேஜ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஹார்ட் டிஸ்க் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சில பேர் ஸ்பீக்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நம்பர்ஸ் வேணுங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதோட ரெவன்யூ கால்குலேட் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ரைஸ் இன்டு குவான்டிட்டி போட்டு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு வந்து 21,600. அதுக்கப்புறம் இது மாதிரி ட்ராக் பண்ணோம்னா எல்லா கஸ்டமருக்கும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் டோட்டல் ரெவன்யூ வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்ம சம் பண்ணிக்கலாம் டோட்டலா. ஸோ இதான் வந்து டோட்டல் ரெவன்யூ. டோட்டல் ரெவன்யூ வந்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து ப்ரைஸ் குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சம் பண்ணி தாங்கிறது இல்லை. இந்த சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா டைரக்டாவே வந்து நமக்கு அந்த வேல்யூ வந்து கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அரே வந்து நம்ம கொடுக்கலாம். அரேனா இது ஃபுல்லா சேர்த்து ஒரு அரே, D6ல இருந்து D11 வந்து ஒரு அரே. அப்புறம் பாத்தீங்கன்னா E6ல இருந்து E11 வரைக்கும் ஒரு அரே. 2 அரே செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த சம் ப்ராடக்ட்ங்கிற ஒரே ஃபங்க்ஷன் வந்து அது பண்ணிடும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 அரே நம்ம கொடுத்தோம்னா ஒரு அரேயும் இன்னொரு அரேயும் மல்டிப்ளை பண்ணி அது சம் பண்ணி அதுவே வேல்யூ கொடுத்துரும். அரே எப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது நம்ம செலக்ட் பண்றோம் ஒரு அரே, கமா கொடுத்துட்டு இன்னொரு அரே செலக்ட் பண்றோம் அப்படின்னா பிரைஸ் இன்டு குவான்டிட்டி, பிரைஸ் இன்டு குவான்டிட்டி, பிரைஸ் இன்டு குவான்டிட்டின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிட்டு கடைசியா வந்து அந்த பிரைஸ் இன்டு குவான்டிட்டி வந்த ரிசல்ட்டை வந்து டோட்டல் போடும். ஓகேவா? ஒவ்வொன்றையும் தனித்தனியா மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து டோட்டல் போடும். அதுவே வந்து பண்ணிடும். ஸோ இந்த D6ல இருந்து D7ல ஒவ்வொன்றும் D6 இன்டு E6, D7 இன்டு E7 அப்படின்னு அதுவே எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் அதோட ரிசல்ட்டை வந்து மொத்தமா டோட்டல் போட்டு நம்ம கொடுத்துரும். இப்போ பாத்தீங்கன்னா அதே ரிசல்ட். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனே வந்து என்ன பண்றதுன்னா மல்டிப்ளிகேஷனும் பண்ணிக்கிறது, சம்மும் பண்ணிக்கிறது, ரெண்டுமே வந்து இந்த ஒரே ஃபங்க்ஷன் பண்றது. எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்கோட ரெவன்யூ மட்டும் என்னன்னு தெரியணும் அப்படின்னா நான் இஃப் ஃபங்க்ஷன் போகாமலே வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அரே வந்து இதை ஃபுல்லா செலக்ட் பண்றேன். ஓகேவா? இதை ஃபுல்லா செலக்ட் பண்றேன். ஆனா இதுல வந்து பிராக்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேரந்தசிஸ் சொல்றாங்கல்ல, அந்த பிராக்கெட் பிரேசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தனி பிரேசஸ்ல இருக்கணும். இந்த அரே வந்து ஈக்குவல் டு ஹார்ட் டிஸ்க்னா எனக்கு அப்போ வந்து ரெவன்யூ எவ்வளவு அப்படின்னு தெரியணும். ஸோ நான் வந்து அடுத்த அரே செலக்ட் பண்றதுக்கு கமா கொடுத்தா எனக்கு அரே வந்து நெக்ஸ்ட் அரே ஹைலைட் ஆயிடும். ஸோ நான் அடுத்த அரே வந்து நான் ரெவன்யூ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிட்டி பார்க்கறதுனால குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ குவான்டிட்டி செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்டர் கொடுத்தேன்னா 0 தான் வருது. இது ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து ட்ரூ ஃபால்ஸ் தான் வந்து செக் பண்ணும். இந்த போர்ஷன் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம்ல, ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் வந்து ஹார்ட் டிஸ்கா இல்லையா அப்படிங்கறது செக் பண்ணும். அப்ப இங்கெல்லாம் வந்து இதுக்கு ட்ரூன்னு வரும், இந்த ஸ்பீக்கர் வரும்போது ஃபால்ஸ்னு வரும். இதுல வந்து பொதுவாகவே இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரூனா வந்து 1 எடுத்துக்கும், ஃபால்ஸ்னா வந்து 0 எடுத்துக்கும். பட் இந்த 0 1 கமா கொடுத்தோம்னா இதோட கனெக்ட் ஆகாது. அப்ப இந்த கமாக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு மல்டிபிளிகேஷன் சிம்பிள் கொடுத்தோம்னா அப்போ வந்து ஒர்க் ஆகும். ஆனா வந்து இது ஃபுல்லா நம்ம பிராக்கெட் இன்னொரு பிரேசஸ்ல நம்ம பேரந்தசிஸ்ல இதை கவர் பண்ணியிருந்தாதான் அதை வந்து கரெக்டா மல்டிப்ளை பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா 21. இப்போ இதுல ஹார்ட் டிஸ்க் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இது 3 செலக்ட் பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே டோட்டல் வந்து 21. ஸோ குவான்டிட்டி வந்து 21 நம்ம இதை வச்சே பண்ணிக்கலாம். இந்த டபுள் மைனஸ் இங்க கொடுப்பாங்க, இது கொடுத்தா கூட சம் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல டபுள் மைனஸ் கொடுத்தா கூட இதே 21 ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்ப கமா கொடுத்துருக்கு, ஆனா வந்து டபுள் மைனஸ் கொடுத்தா கூட இது வந்து ஒர்க் ஆகும். இல்ல இங்க வந்து 1 into அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். சம்திங் மல்டிபிளிகேஷனுக்கு அங்க ஏதாவது வேணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுல பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா இந்த கமா எடுத்துட்டு ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டாலே வந்து நமக்கு அவுட்புட் வந்து குவான்டிட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். இது வந்து ஹார்ட் டிஸ்க் மட்டும். ஓகேவா? இது நான் அப்படியே வந்து ஸ்பீக்கர்னு மாத்தினேன்னா எனக்கு ஸ்பீக்கரோட குவான்டிட்டியும் வரும். 12, 8 + 4 12. ஸோ ஸ்பீக்கரோட குவான்டிட்டி நான் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுவே வந்து இஃபாவும் ஒர்க் ஆகுது. இப்போ இஃப் கண்டிஷன் தானே இது. எனக்கு ஹார்ட் டிஸ்கா இருந்தா இந்த வேல்யூ எடுத்துக்குவாங்கிறது வந்து இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன் சம் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கு.
அதுக்குள்ளே நம்ம ஈக்குவல் டு போட்டு தான் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ரெவன்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுவும் வந்து அதே மாடல் தான். சம் ப்ராடக்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிஸ்க்கு தான் கிரைட்டீரியா செட் பண்ணணும்ல. இதில் வந்து ப்ராக்கெட்ஸ் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் எத்தனை ப்ராக்கெட் கொடுக்கணுமோ அத்தனை ப்ராக்கெட் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 2 ப்ராக்கெட் வந்து நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரேயை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட், கண்டிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட். ஸோ 2 எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது ஈக்குவல் டு மேலே ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் இந்த கண்டிஷன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிளில் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிளில் குவான்டிட்டி செலக்ட் பண்ணிட்டோம்னா 116,510. இது பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ளஸ் ஹார்ட் டிஸ்க் சேர்த்தா இங்கே 116,510. ஓகேவா? ஸோ இந்த சம் ப்ராடக்ட் வந்து இஃப் கண்டிஷனாகவும் இங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அரேஸ் எடுத்துருக்கு. அரே வந்து இதில் எத்தனை வேணா எடுத்துக்கலாம் நீங்கள் மல்டிப்ளிகேஷன். இது செக் பண்ணுற அரே ஒன்று, ப்ரைஸ் ஒரு அரே, குவான்டிட்டி வந்து ஒரு அரே. ஸோ 3 அரே இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஃபால்ஸ் வந்து சொல்லிடும். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, இது வந்து குவான்டிட்டி. ஸோ 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ரெவன்யூ வந்து தெரிஞ்சிடும். ஹார்ட் டிஸ்கோட ரெவன்யூ மட்டும் இது அப்படியே ஸ்பீக்கர்னு மாற்றினீங்கன்னா ஸ்பீக்கரோட ரெவன்யூவும் தெரிஞ்சிடும். அது இங்கேயே பார்த்துக்கலாம். இது 2ஐயும் ஆட் பண்ணால் 77,200. ஸ்பீக்கரோட குவான்டிட்டி வந்து 12. அவ்வளோதான். ஓகேவா?